இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் திங்கள் 27ஆம் நாள் உலக சுற்றுலா தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. உலக சுற்றுலா நிறுவனம் 2024ஆம் ஆண்டிற்காக உலக சுற்றுலா தின செய்தியாக சுற்றுலாவும் அமைதியும் என்ற கருத்தை முன்வைத்து உலக அளவில் உள்ள சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினர் கொண்டாடும் விதமாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. புதுவை அரசு சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா இன்று முதல் வரும் 28ஆம் நாள் வரை 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் உலக சுற்றுலா தின துவக்க விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட மாநாட்டு கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி, தலைமை செயலர் சரத் சவுகான் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். விழாவில் புதுவையில் அமைந்துள்ள சித்தர் ஆலயங்கள், பீடங்களின் தகவல் கையேட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வெளியிட முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சித்தர் சுற்றுலா பயண நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். முன்னதாக விழாவை துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, உலக நாடுகளில் உள்ள அனைத்து உணவகங்களும் கிடைக்கின்ற மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாகவும், ஆன்மீகம் மற்றும் அமைதி நிறைந்த பூமி என்பதால் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு விரும்பி வருவதாக கூறியுள்ளார். புதுவையில் உள்ள பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்க ஏற்கனவே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் டெண்டர் விரைவில் விடப்பட்டு தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநிலத்திற்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறது என்றார். மேலும் கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது டெங்கு காய்ச்சல் இந்த ஆண்டு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருவதாக கூறியுள்ளார். புதுவையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 250 கைபேசிகள் இணையவழி குற்றப்பிரிவு போலீசாரால் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் நடைபெற்ற கைபேசிகள் ஒப்படைப்பு நிகழ்ச்சிக்கு பின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுவையில் கடந்த 3 மாதங்களில் திருடு போன தொலைந்த கைபேசிகள் குறித்த புகார்களில் இதுவரை 250 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளது. அவை நீதிமன்ற அனுமதியுடன் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட கைபேசிகளின் மொத்த மதிப்பு 60 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்படுகிறது. ஏற்கனவே நெய்வேலியை சேர்ந்தவர்கள் பெங்களூருவில் போலி நிறுவனம் துவங்கி வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக ஆயிரக்கணக்கானோரை மோசடி செய்துள்ளனர். அவர்கள் 200 கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பது தெரிய வந்தது. அதில் முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் போலி நிறுவனத்தின் நெய்வேலி உள்ளிட்ட 2 கிளைகளுக்கு சீலிடப்பட்டுள்ளது. அந்த வழக்கில் மேலும் சிலரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். இந்த பேட்டியின் பொழுது இணையவழி குற்றப்பிரிவு ஆய்வாளர்கள் கீர்த்தி, தியாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுவை அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு பணி நீட்டிப்பு வழங்க வலியுறுத்தி துப்புரவு தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணிகள் பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். புதுவை அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கி வரும் இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையம், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆகியவற்றில் சுகாதார பணிகளுக்கு முன்பிருந்த நிரந்தர பணியாளர் நியமனத்தை மறுத்து அவுட் சோர்சிங் என்ற பெயரில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்தனர். அவர்கள் பல ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் மருத்துவமனைகளில் துப்புரவு பணி செய்து வருகின்றனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் இரவு பகல் பாராமல் அனைத்து பணிகளையும் சுகாதார துப்புரவு பணியாளர்களை பார்த்தனர். இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வந்த ஒப்பந்தத்தை முடித்து வரும் அக்டோபர் 1 முதல் புதிய ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட புதிய ஒப்பந்ததாரர் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வந்த தொழிலாளர்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நீக்கிவிட்டு புதிய தொழிலாளர்களை நியமிக்கும் வேலையில் இறங்கியுள்ளனர். இதையறிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் இன்று முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகளில் துப்புரவு பணி முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தொழிலாளர் சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படும் புதிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
புதுவையில் வேலு நாச்சியாருக்கு சிலை வைக்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் வலியுறுத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் தலைமையில் வீரத்தமிழரசி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தினர் சந்தித்தனர். அப்பொழுது வேலு நாச்சியார் இயக்கத்தின் கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் சட்டமன்ற உறுப்பினர் பி ராமலிங்கம் அளித்தார். அந்த மனுவில் ஆங்கிலேயரை போரிட்டு வென்ற ஒரே நபரான தமிழ் பெண்மணி ராணி வேலு நாச்சியாருக்கு புதுச்சேரிக்கும் உள்ள தொடர்பை எடுத்துரைத்தார். அவரது விடுதலை வீரத்தை போற்றும் விதமாக மத்திய அரசும் தமிழக அரசும் சிறப்பு செய்துள்ளதை எடுத்து கூறி, அதுபோல் புதுவையில் வேலு நாச்சியார் சிலை வைப்பது, கல்வி நிறுவனத்திற்கு பெயர் வைப்பது, முக்கியமான சாலைக்கு பெயர் வைப்பது தொடர்பாகவும் விளக்கி சொல்லப்பட்டு பணிவுடன் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை மனுவை முழுமையாக படித்து கனிவுடன் பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது இயக்கத்தின் தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன், செயலர் கலைவாணி கணேசன், இலக்கிய அணி தலைவர் இளங்கோயில், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயும், இயக்கத்தின் கவிஞர்கள் பச்சையம்மாள் பாண்டியன், குமரவேல், புவனா, சத்யா, பத்மநாபன், கதிர் முத்தரத்தினம், காஞ்சனா மற்றும் பிரமிளா மேரி, தனலட்சுமி, கபிலன் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக பவள விழாவையொட்டி புதுவையில் சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி, மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். திமுக பவள விழாவையொட்டி புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி திமுக நிர்வாகி எரிகாஸ்பின் ஏற்பாட்டின் பேரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பாக்கமுடையான்பேட் பகுதியில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் 300க்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், தொகுதி செயலாளர் ஆறுமுகம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துக்களை சித்தரித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுவை பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஓபிசி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓபிசி மக்களின் இடஒதுக்கீடு பற்றி தவறாக கருத்துக்களை சித்தரித்து பேசிய ராகுல் காந்தியை கண்டித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி ஓபிசி அணியின் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திரா காந்தி சிலை அருகில் நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் செல்வகணபதி MP, சிறப்பு அழைப்பாளர் ஓபிசி தேசிய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கார்பேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஓபிசி அணி மாநில தலைவர் நடராஜன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் மௌலிதேவன், மோகன்குமார், மாநில துணை தலைவர் பழனி மற்றும் ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் வெற்றி செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரியாங்குப்பம் மாவட்ட ஓபிசி அணித் தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் மாநில செயற்குழு உறுப்பினர் ராமபாண்டியன், அரியாங்குப்பம் மாவட்ட பொதுச் செயலாளர் மணவெளி ராஜா, சத்தியமூர்த்தி, துணைத் தலைவர்கள் செந்தில்குமார், நெட்டப்பாக்கம் ராஜா, மாவட்ட பொருளாளர் அனந்தராஜ் மற்றும் தொகுதி தலைவர்கள், அணி நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் மாயமான சிறுவனை பாரதி பூங்காவில் போலீசார் மீட்டனர். தாமாகவே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டு கடத்தி வந்ததாக பொய் கூறி போலீசாரை திசை மாற்றிய சிறுவனால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முத்தியால்பேட்டை வாழைக்குளம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வள்ளி. இவர் 10 ஆண்டுக்கு முன்பு கணவரை பிரிந்து தனியாக வசித்து வருகிறார். இவரின் மகன் 10 வயதாகும் விக்ராந்த் அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று காலை 6:30 மணியளவில் விக்ராந்த் தூங்கி எழுந்துள்ளார். அப்பொழுது அவரின் தாயார் வள்ளி குளித்துவிட்டு வரும்படி கூறியுள்ளார். குளித்துவிட்டு வருவதாக சென்ற விக்ராந்தை காணவில்லை. அக்கம் பக்கத்தில் வள்ளி மகனை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அப்பகுதியில் உள்ள 3 தெருவில் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து காலை 9 மணிக்கு தனது மகன் காணாமல் போன விவரத்தை வள்ளி கூறி புகார் செய்துள்ளார். ஏற்கனவே முத்தியால்பேட்டையில் 9 வயது சிறுமி மாயமாகி பாலியல் வன்முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். 2 நாள் கழித்து சிறுமியின் உடல் சாக்கு மூட்டையில் கழிவுநீர் கால்வாயில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்திய நிலையில் சிறுமி மாயமானவுடன் போலீசார் உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிருடன் மீட்கப்பட்டிருக்கலாம் என பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சிறுவன் காணாமல் போனதும் முத்தியால்பேட்டை போலீசார் பதட்டம் அடைந்தனர். பெரியகடை போலீசாரின் உதவியையும் முத்தியால்பேட்டை போலீசார் நாடினர். சிறுவன் போட்டோவை மற்ற காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி சிறுவனை தேடினர். நகர பகுதி முழுவதும் ஜீப், மோட்டார் சைக்கிள்களில் சிறுவனை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். காவலர் ராஜேஷ், பாலமுருகன் ஆகியோர் கடற்கரை சாலை அதன் அருகில் உள்ள பகுதிகளில் தேடிய பொழுது பாரதி பூங்காவில் இரு கையில் விக்ராந்த் தூங்கிக் கொண்டிருந்தார்.
அவரை எழுப்பி விசாரித்த பொழுது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை யாரோ கடத்தி வந்து இங்கு விட்டுவிட்டதாக தெரிவித்தார். இதையடுத்து விக்ராந்தை முத்தியால்பேட்டை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். அப்பொழுது தனக்கு கடற்கரை பார்க் செல்ல வேண்டுமென ஆசையாக இருந்தது. அம்மா திட்டுவார் என்பதால் கேட்க பயமாக இருந்தது. அதனால் நானே வந்தேன் என கூறியுள்ளார். இதையடுத்து சிறுவனுக்கு அறிவுரை கூறி அவரது தாயிடம் போலீசார் ஒப்படைத்தனர். உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். உலக சுகாதார அமைப்பு செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினமாக அறிவித்தது. இதையடுத்து ஸ்டூடெண்ட் ஃபார்மர் டெவலப்மெண்ட் அமைப்பு மிதிவண்டி பேரணியை நடத்தினர். இந்த பேரணி மூலம் வாகனங்களிலிருந்து வரும் மாசுவை கட்டுப்படுத்த விதமாக மிதிவண்டி பேரணி நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த மிதிவண்டி பேரணி வணிக வரித்துறை அலுவலகம் முன்பு துவங்கி ராஜீவ்காந்தி சந்திப்பு வழியாக நேரு வீதி சென்று புதுவை ரயில் நிலையத்தில் முடிவடைந்தது. இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்து இந்த பேரணி மூலம் சுற்றுச்சூழல் காப்பதின் முக்கியத்துவத்தை கூறினார். இந்த பேரணியை ஒருங்கிணைப்பாளர் முரளி பிரசாத் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நியமனம் செய்யப்பட்ட சிலர் பணியில் சேராததால் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த 20 நபர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணியாணை வழங்கினார். புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக கடந்த 27/8/2023 அன்று நடத்தப்பட்ட இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 131 பேர்களும் 23/7/2023 அன்று நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 255 பேர்களும் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் சிலர் அப்பணியில் சேராததால் தற்பொழுது காத்திருப்போர் பட்டியலிலிருந்து 20 நபர்களுக்கு இளநிலை எழுத்தர் பதவிக்கும் 15 ஆண்கள் 5 பெண்கள் மற்றும் 3 நபர்களுக்கு மேல்நிலை எழுத்தர் பதவிக்கும் 3 பெண்கள் இன்று நண்பகல் 12:30 மணியளவில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணியாளைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் செயலர் கேசவன், சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெய்சங்கர் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள முதியவர்களுக்கு போர்வை மற்றும் காலணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் 60 வயது பூர்த்தியடைந்த முதியோர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேருகின்ற குப்புசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி, அமலுற்பவமேரி அங்கன்வாடி ஆசிரியர்கள், உதவியாளர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள மின்கம்பத்தை மாற்றி அமைத்து புதிய ஹைமாஸ் கம்பம் அமைத்து மின்விளக்கு எரிவதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பாக்கமுடியான்பட்டு ஜீவா காலனி செல்வ விநாயகர் கோவில் எதிரில் உயர் கோபுர மின்விளக்கு இருந்து வந்தது. 2 மாதங்களுக்கு முன்பு காற்று மழையில் ஹைமாஸ் மின்கம்பம் உடைந்து நொறுங்கிவிட்டது. இதுவரை மாற்றி அமைக்க மின்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் அந்த பகுதி இருள் சூழ்ந்த நிலைகள் 7 சாலைகள் ஒன்றாக சந்திக்கும் பிரதான பகுதியாக இருந்து வந்ததால் உடனடியாக உடைந்த ஹைமாஸ் கம்பத்திற்கு பதிலாக புதிய ஹைமாஸ் கம்பம் அமைத்து மின்விளக்கு எரிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக நடுரோட்டில் மின்கம்பம் இருந்து வருகிறது. போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வேறு இடத்திற்கு மாற்றி அமைப்பதற்கு மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி குழு சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர்கள் முருகன், செல்வம், எழிலன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதிக்குழு உறுப்பினர்கள் முருகன், லோகு, ரவிச்சந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவே முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளதாக புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை புறமுதுகிட்டு ஓட செய்து எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலரவும், அதே நாளில் புதுவையில் புரட்சித் தலைமையின் புனித ஆட்சி மலர அதிமுகவினர் அனைவரும் சபதம் இருக்க வேண்டும் என்றும், புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடற்கரை பகுதிகள், கோவில் நிலங்கள் உட்பட விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்யும் நபர்கள்
அவர்கள் செய்யும் துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், ஊழல் வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்த விசாரணை கைதியான செந்தில் பாலாஜியை சுதந்திர போராட்ட வீரரை போல் சித்தரித்து பட்டாசு வெடித்து திமுகவினர் கொண்டாடுவது ஊழலுக்கு துணை போகின்ற இயக்கம் திமுக என்பதை காட்டுகிறது என்றார். மேலும் செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவித்ததற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி சொல்லவோ விடியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளார். உப்பளம் தொகுதி ஜெயவிலாஸ் நகர் விவேகானந்தா வீதிக்கு தார் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஜெயவிலாஸ் நகர் விவேகானந்தா வீதிகள் அடிக்கடி வாய்க்கால் அடைப்பு ஏற்படுவதாகவும் சாலை சரியில்லாமல் விபத்துகள் நடைபெறுவதாக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியிடம் அப்பகுதி மக்கள் சரி செய்து தீர்வளிக்கும்படி முறையிட்டனர். இதனை ஏற்றுக்கொண்ட அவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒப்பந்த தொகை ரூபாய் 8,89,850 ரூபாய் செலவில் அந்த வீதிக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். அப்பொழுது நகராட்சி ஆணையர் கந்தசாமி, சேர பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற 49வது ஜூனியர் தேசிய கேரம் போட்டியில் புதுச்சேரி மகளிர் அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. 49வது ஜூனியர் தேசிய கேரம் போட்டிகள் மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 23 முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. லட்சுமிபாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு கல்விகள் கழகத்தில் நடைபெற்ற இந்த போட்டிகள் புதுச்சேரி அணி மகளிர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்தது. தனிநபர் பிரிவில் பூஜா 6ஆம் இடத்தையும் 21 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் செபஸ்டின் 8வது இடமும் பிடித்தனர். அவர்களுக்கு சங்க தலைவர் ஜெகஜோதி, செயலாளர் ஞான இருதயராஜ் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெளியனூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் 10 கண்ணு பகுதியில் பொது இடங்களில் மது அருந்தியவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். வெளியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கூடப்பாக்கம், 10 கண்ணு, பொறையூர், ஊசிடு உள்ளிட்ட பகுதிகளில் எஸ்பி பம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா மற்றும் கிரைம் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனை பணிகள் ஈடுபட்டனர். அப்பொழுது பொது இடங்களில் மது அருந்துபவர்கள் சந்தேகத்துக்கிடமாக செல்லும் வாகன ஓட்டிகளிடம் விசாரணை நடத்தினர். மேலும் கொலை குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சிகளும் தொடர் சம்பவங்கள் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் முயற்சிகளும் ஈடுபட்டனர். போலீசாரின் இந்த அதிரடி சோதனையால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கரபரணி ஆற்றின் வலது கரையில் பிள்ளையார்குப்பம் அணைக்கட்டிலிருந்து செல்லிப்பட்டு பாலம் வரை சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 48,39,658 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் ஜெயராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். வெளியனூர் அரசு பள்ளிகளுக்கு 1,50,000 ரூபாய் செலவில் தனியார் நிறுவனம் மூலம் கம்ப்யூட்டர் மற்றும் உபகரணங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் வெளியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட் அரசு துவக்க பள்ளிக்கு தனியார் நிறுவனம் தமது 60ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமது சமூக பங்களிப்பு நிதி மூலமாக 2 கம்ப்யூட்டர், 2 ஸ்டீல் பெஞ்ச், ஆசிரியர்கள் அமரக்கூடிய நாற்காலி என 78,550 ரூபாய் மதிப்பிலும் வெளியனூர் தென்கோபுர வீதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளிக்கு டெஸ்க், பெஞ்ச் என 70,000 ரூபாய் மதிப்பிலும் மொத்தம் 1,48,550 ரூபாய்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கியது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தனியார் நிறுவனம் வழங்கிய உபகரணங்களை பள்ளி நிர்வாகத்திடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன புதுச்சேரி கிளை மேலாளர் நிஜோ, கணக்காளர் சதீஷ், பிஜு மற்றும் பள்ளி துணை ஆய்வாளர் அமல்ராஜ், தலைமை ஆசிரியர்கள் பிரபு, கணேஷ், பச்சாத்தம்மா உட்பட ஆசிரியர்கள், பிரமுகர்கள், முக்கியஸ்தரர்கள், பெற்றோர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விட்டல் சேவா ட்ரஸ்ட் சார்பில் நடைபெற்ற நாமசாகர் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி விட்டல் சேவா ட்ரஸ்ட் சார்பில் நாமசேகர் நிகழ்ச்சி ECR KBS கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது.
இரவு 7 மணிக்கு பஜனை, அதைத் தொடர்ந்து உபன்யாசம் நடைபெற்றது. விட்டல்தாஸ் மகாராஜ் உபன்யாசம் செய்தார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்றனர். வரும் 29ஆம் தேதி வரை தொடர்ந்து பஜனையும் உபன்யாசமும் நடக்கின்றது. மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை உபன்யாசத்தில் பங்கேற்கலாம். அனுமதி இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி இந்திரா நகரில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சியினை இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் பிரசன்னா துவக்கி வைத்து மாணவர்களின் படைப்பினை பார்வையிட்டார். மாணவர்கள் அறிவியல், கலை மற்றும் உணவு போன்ற பிரிவுகளில் தங்கள் படைப்புகளை படைத்திருந்தனர். உழவர்கரை அரசு மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் செந்தில் நாயகம் மற்றும் கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விரிவுரையாளர் செல்வசீனா மரிய மோனிகா ஆகியோர் நடுவர்களாக இருந்து மாணவர்களின் படைப்புகளை மதிப்பீடு செய்தனர். அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன், பொறுப்பாசிரியர் மணிமொழி, உயர்நிலை பள்ளி பொறுப்பாசிரியை ஜெசி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆலை வீதியின் மேம்பாட்டு பணிக்கு 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஆலை வீதியின் கடலூர் சாலை பால் பூத் முதல் புவன்கிரே வீதி வரை மேம்பாட்டு பணிக்கு 78 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் செயற் பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர் அருணகிரி மன் சன்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.